இந்தியாவை தாண்டினா ஆன்மீகத்து மேல பெருசா யாருக்கும் பற்றில்ல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்கள நம்புறாங்க, அவங்க மாந்திரீகத்து மேல அதிகமான நம்பிக்கைய வச்சிருக்காங்க அப்படின்னு. எப்படி பார்க்குறாங்க சார்? நீங்க நெறைய கிளைம்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. மாந்திரீகத்த அவங்களுடைய பார்வையில, இந்த வெளிநாட்டவர்களுடைய பார்வையில எப்படி தெரியுது சார்? மலேசியாவுல தைப்பூசத்துக்கு போனா தெரியும். ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. சரிங்களா? ம். மலேசியாவுல தைப்பூசத்துல ஒருத்தவங்க போனா, ஆன்மீகத்த எந்த அளவுக்கு அவங்க நம்புறாங்க, முருகப்பெருமான் மேல எந்த அளவுக்கு அவங்க அதிகமான அதிகமா. பற்று வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தைப்பூசத்துல பார்த்துக்கலாம். ம். பத்துக்கப்பு முருகன் கோவில் இருக்கிறது அங்க பத்துக்கப்புல இருக்கு. ம். ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் பால்குடம் போகுது. கம்ப்ளீட்டா டிராபிக். எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுறாங்க. மலேசியா போலீஸே அங்க தான் இருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறதுக்கு. அவ்வளோ பேர் அந்த முருகன விரும்புறாங்க. அப்புறம் கெந்திங்கல அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் செந்தூலுங்கிற ஊர்ல நம்ம நாட்டுக்கோட்டை சத்திரம் இந்த நாட்டுக்கோட்டார் செட்டியார்கள்னு இருக்காங்க ம். இல்லையா? ம். அவங்க ஏறத்தாழ மலேசியாவுல 60க்கும் மேற்பட்ட முருகன் கோவில கட்டியிருக்காங்க. நிறைய மாரியம்மன் கோவில் இருக்கு. அலகு போடுறது உண்டு, முள்ளு போடுறது உண்டு, பால்குடம் எடுக்கிறது உண்டு, அங்கப்பிரதேசம் உண்டு. அப்படி நம்புறாங்க. ம். தாயத்த நம்புறாங்க, மைய நம்புறாங்க, தகட நம்புறாங்க, எந்திரத்த நம்புறாங்க, பூஜைய நம்புறாங்க, ஓமத்த நம்புறாங்க. அதனால அவங்க நல்லா இருக்காங்க. இங்கேருந்து போய் ஐசியா மாறினவங்க தான் மலேசியாவுல. பூர்வ குடி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அந்த அளவுக்கு நம்புறாங்க. ஆன்மீகத்த நம்புறாங்க, மாந்திரிகரை நம்புறாங்க, சோதிடர்களை நம்புறாங்க. ஒரு சின்ன விஷயம் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய சாதகத்த, தன்னுடைய குலதெய்வம் எப்படி இருக்கு, இந்த விஷயம் பண்ணலாமா, போகலாமா, வரலாமான்னு ஆய்வு பண்றாங்க. இங்க மட்டும் தாங்க வாக்கியம்னா. புரியுதானே உங்களுக்கு? இங்க நல்லாவும் இருக்க விட மாட்டான், தானும் நல்லா இருக்கிறல்ல, அடுத்தவனும் நல்லா இருக்கிறல்லங்கிற மாரி, இங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா அதுக்கான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்தது வந்துகிட்டே இருக்கு. ம். யாரெல்லாம் இது இல்ல, சோதிடம் பொய்யி, மாந்திரீகம் பொய்யின்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயத்த நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்படி பண்ண முடியும், இப்படி செய்ய முடியும், இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு சொல்றாரு, மிகப்பெரிய அரசு அதிகாரிகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அதுக்கான ஒரு பவரோட நம்ம வரணும், கோட்டு போடணும் அப்படின்னு. ஆனா, கலைஞர் ஐயாவுக்கு ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கையே கிடையாது. கருப்பு கண்ணாடி, மஞ்சள் கலர் துண்டு அவர் விட்டதா வரலாறும் இல்ல. சரிங்களா? மஞ்சள் கலர் துண்டு கழுத்துல போட்டிருப்பாரு. கருப்பு கருப்பு கலர் கண்ணாடி கண்ணாடி. பண்ணியிருப்பாரு. அவங்க குடும்பத்துல ஆண்களுக்கு வேணும்னா இறை நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா பெண்கள் பெண்கள் எல்லாருமே அத்தனை பேருமே கோவிலுக்கு போறவங்க, கும்பாபிஷேகம் பண்றவங்க, பரிகாரம் என்ன பண்றவங்க. பரிகாரம் பண்றவங்க, என்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி குடுப்பாங்க. அவங்க வீட்டு பூஜை எல்லாம் மீடியாவுல காமிச்சிருக்காங்க. ம். எங்க ஆமா. வீட்ல எல்லாம் இப்படி இருக்குன்னு இப்படிதான் சொல்லி. இருக்கு. அது மாரி அம்மையார் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பச்சை கலர் புடவ தான் அதிகமா பயன்படுத்த ம். சொல்லியிருக்காங்க. வைகோவுக்கு இறை நம்பிக்கை கிடையாது. கருப்பு கலர் துண்டு கருப்பு கலர் துண்டு. போட்டிருப்பாரு. சரிங்களா? கருப்பு கலர் துண்டுனா சனி பகவானுடைய ஆதிக்கம். கலைஞர் ஐயா போட்டிருந்தது குரு பகவானும், சனி பகவானுடைய ஆதிக்கம். குரு பகவான் யாரு? தனகாரகன். சனி பகவான் யாரு? ஆட்சிக்காரகன். இப்ப ஏன் ஐயா சிஎம் வந்து கருப்பு கலர் கோட்டு போட சொல்றாங்க, நெத்தியில பொட்டு வைக்க சொல்றாங்க, கையில கருப்பு கலர் கயிறு கட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விஷயங்கள் இருக்கா இல்லையா?